ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. மஷ்ரூம் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மஷ்ரூமை க்யூப் சைஸில் இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சால்ட் இதில் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலாவும் மஷ்ரூமில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கடாயில் மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு தேவையான ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க மஷ்ரூமை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை ரொம்ப நேரம் மசாலாவோட ஊற வைக்க வேணாம், ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மஷ்ரூம் பக்கோடா ஒரு 65 போலவே இருக்கும். சிக்கன் 65ஓட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அது போல் எக்ஸாக்டாக சிக்கன் 65ஓட டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த மஷ்ரூம் பக்கோடாவில் கிடைக்கும். ஈவினிங் டைமில் ஒரு பெட்டரான ஸ்நாக்ஸாக இந்த மஷ்ரூம் பக்கோடா சாப்பிட்லாம். இப்போ நம்ம பக்கோடாவை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் சைட் வேகிற மாதிரி. மஷ்ரூமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, 65 இந்த மாதிரி சாப்பிட ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் உள்ள மஷ்ரூமை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கலாம் பாடியை. மஷ்ரூமில் விட்டமின் பி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால உங்கள் போன்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம். மஷ்ரூம் பக்கோடாவை கீ ரைஸ், புலாவ் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுவையான மஷ்ரூம் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.